விஜய்க்கு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக பாருங்க, அவரது மனைவி சங்கீதா த்ரிஷாவுடன் விவாகரத்து அடுத்த விஜய், சில நாட்களிலேயே அதாவது சென்னையில் நடந்த திருமண ஒரு விழாவிற்கு கல்யாண நிகழ்ச்சிக்காக விருந்தினராக வந்திருக்காங்க. ஜோடியாக ஒரு விஜய் கல்யாண மற்றும் சங்கீதா தயாரிப்பாளருடைய கல்யாண மாறுறாங்க. நிகழ்ச்சிக்காக விஜய்க்கு த்ரிஷாவோட ஆதரவாக ஒரே நின்றவர்களின் எண்ணிக்கை கார்ல தொடர்ந்து அதிர்ச்சி பட்டாடை கொடுத்து உடுத்தி வருகிறது. கொண்டு த்ரிஷாவுடன் வந்திருக்காரு. ஜோடியாக திருமண விழாவில் இது பங்கேற்றவர்களின் சாதாரண நாள்ல எண்ணிக்கை வந்திருந்தா உண்மையான செய்தி என்ன? இவ்வளவு மனைவி பெரிய இதா சங்கீதா இருக்குமா கூறியது தெரியாது. சரி என்று வெளிப்படையாக அந்த ஒப்புக்கொண்டது அவங்க விஜய். ஒய்ஃபு சங்கீதா குறை கூறியிருக்கிறாரு, குற்றம் கூறியிருக்கிறாரு. ஒரு நடிகையோட, பிரபல நடிகையோட சுத்திட்டு இருக்காரு. என்னை இந்த மாதிரி எங்க கூட வர்றதில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா குற்றம் சுமத்தியிருக்கார். அந்த சமயத்துல இந்த மாதிரி இவரு பப்ளிக்கா, வெளிப்படையா ஒரே கார்ல வந்திருக்காங்க. நெறைய இடங்கள்ல சுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதமாகுது. இத நயினார் நாகேந்திரன் சொல்லும்போதும் கூட, சில பெண்மணிகள் அப்படியே ஆகாயத்துக்கு பூமிக்குமா குதிச்சாங்க. ஓ! அவதூறா சொல்றாரு, ரொம்ப மோசமா சொல்றாரு. ஏன் திரிஷாவே அந்த மாதிரி என்னை பத்தி ரொம்ப தவறா சொல்றாரு, அருவருப்பா பேசுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ மக்கள் அருவருப்பா நினைக்கிறாங்க இல்லையா? அது எதனால அப்படின்னு சொன்னா, இந்த ஒய்ஃப் அவங்க சங்கீதா குற்றம் சொன்னதுனால தான். இப்போ நீங்க தனியா ஒருத்தர் நடிகனா இருந்து, நீங்க அந்த மாரி போயிட்டா கூட தெரியாது. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்க பின்னால நெறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீங்க உங்கள தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விருப்பம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, இப்ப நீங்க பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள கேடயமா வச்சு, நீங்க அரசியல் லாபம் தேடுறீங்க. அரசியல் அதிகாரத்துக்கு வர பார்க்குறீங்க. அரசியல் அமைச்சராக பார்க்குறீங்க. அப்ப இத இது பொதுவெளியில கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் கேட்பாங்க. இது மட்டும் இல்ல. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கேட்கத்தான் செய்வாங்க. ஏன்னா, இது அப்படியே விட்டுற முடியாது. இப்போ ஒரு அ குடும்பத்தில எந்த ஒரு டைவர்ஸ் ஆயிருந்தாலோ, ஆகலையாவோ, குடும்பத்தில ஒரு பெண்ண குடும்பத்த காப்பாத்த முடியாம, குடும்பத்தில இருக்க முடியாம, ஒரு பொண்ண நிர்வகிக்க தெரியாம, நீங்க மகளிருக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் கேள்வி இப்போ. ம். இது இவ்வளவு வயசானதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்கு. அ இது தமிழ்நாடு, தமிழக மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா? எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போறார் விஜய் அப்படின்னு தெரியல. அது தனிப்பட்ட விருப்பம், வெறுப்புனால சொல்ல முடியாது. அரசியல்ல இருக்கிறவங்க ஒரு நாகரிகமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் முக்கியம். சீமான், கமலஹாசன் அந்த வரிசையில இவரும் சேர்ந்துட்டார். அடுத்தது என்ன அப்படிங்கிறது இவர் வாயால சொல்லணும். இது என்ன நடக்கிறத பார்த்து மக்கள் புரிவாங்க,